Hello, good morning. This is Balaji extending a warm welcome to all members of LSS, which is a registered charity organization. Before we start, may I request audience not to unmute during the program as it affects the program at the end, and we will have time and would welcome you all to ask, question, answer, and provide comments at the end. Today is our second. We have two young chefs that are presenting their culinary skills. First figure would be Madhu, who is currently studying fine art in Loughborough and has just come back from a year abroad in Spain. She's creative and loves to write poems, sing, dance, and has recently picked up cooking. Lockdown has offered her opportunity to experiment with various cuisine flavors and techniques. She's going to present us a dish from Rajasthan. Hello, Madhu. Welcome. Over to you. Hello, everyone. Good morning. Namaskaram. I'm Madhu. Thank you so much, LSS and Balaji uncle, for giving me this wonderful opportunity. So today I will be making a Rajasthani snack. It is called Pitur Katli. So there are a few basic ingredients that go into this snack. I'll just introduce them to begin with. So we have first a measuring cup. This is approximately 100 grams. However, unga veetla exact measuring cup illana, don't worry. Ella ingredients ide measurement ku neenga paathu vechindena, it is perfectly okay. So modala number we have kadla maavu, capsicum, கோஸ், தக்காளி, 1 teaspoon இஞ்சி and 1 பச்சை மிளகாய், உப்பு, கொத்தமல்லி பொடி, காராப்பொடி, மஞ்சப்பொடி, ஜீரகம், பெருங்காயம் and some fresh coriander. Also நமக்கு இதுல வேணுங்கிறது வந்து எண்ணெய், ஒரு mixing bowl and ஒரு plate. So initially இந்த ரெசிபிக்கு நம்மளோட dry ingredients எல்லாம் சேர்ந்து mix பண்ணிப்போம். So ஒரு கப் பேசன், இது வந்து ஒரு binding agent மாதிரி. இதுல we will add 1 teaspoon உப்பு, 1 teaspoon கொத்தமல்லி பொடி, 1/2 teaspoon காராப்பொடி, 1 pinch of turmeric, and ஒரு பேருக்கு கொஞ்சம் பெருங்காயம். It is best நீங்க முதல்லயே எல்லா dry ingredients combine பண்ணி வெச்சிட்டு, because தண்ணி ஆட் பண்ணினோனே மத்த பொடிகள் எல்லாம் போடுறது mix பண்றது கொஞ்சம் கஷ்டமாகும் உங்களுக்கு. So எல்லா dry ingredients நல்லா incorporate ஆனவுடன் நீங்க வந்து தண்ணி ஊத்திக்கலாம். இந்த 1 கப் கிராம் ஃப்ளவருக்கு 2.5 கப் தண்ணி ஊத்துவோம். ஆனா இனிஷியலா mix பண்றதுக்கு சௌகரியமா இருக்கிறதுக்காக நம்ம 1 கப் முதல்ல ஆட் பண்ணுவோம். இது வந்து நான் ஒரு whisk கூட mix பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து whisk வேண்டாம்னா spoon ஓடியும் mix பண்ணிக்கலாம், இல்லனா fork ஓடியும் mix பண்ணிக்கலாம், whatever is easy for you. நல்லா இதுல lumps இல்லாம பாத்துக்கோங்க. As you can see, இது வந்து இப்ப நல்லா incorporate ஆயிருக்கு. So இதுல நம்ம மிச்சம் 1.5 கப் தண்ணியை ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த மிக்ஸ்சர்ல நம்ம வந்து கட் பண்ணி வெச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம். So first கொடமிளகாய் 1 cup finely chopped. அதுக்கப்புறம் கோஸ் 1 cup finely chopped.
தக்காளியும் அதே கப் மெஷர்மெண்ட் ஃபைனல் சாப். நீங்க ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு 1 டீஸ்பூன் இஞ்சியும் 1 பச்சை மிளகாயும். இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருக்கிற ஃப்ரெஷ் கொரியாண்டரை ஃபைன்லி சாப் பண்ணி இதையும் உள்ள போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் ஜீரகம். இந்த எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. So as you can see, இங்க எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம இப்ப அடுப்பை ஹை ஹீட்ல வச்சுப்போம். அண்ட் இதுல ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் போட்டு வச்சுப்போம். அடுப்பு வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம மிச்சம் இருக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிப்போம். இந்த வந்து பிளேட் நம்ம யூஸ் பண்றது அப்ராக்சிமேட்லி பேன் சைஸும் கொஞ்சம் பெருசா வச்சுப்போம். அண்ட் இதுல ஒரு 2-3 டிராப் ஆயில் போட்டு நல்லா we are going to grease the plate. மேக் ஷூர் நீங்க வந்து பிளேட் கிரீஸ் பண்ணும்போது சைட்ஸையும் நல்லா கிரீஸ் பண்ணிடுங்க so that நம்ம இந்த மிக்ஸ்சர் அப்புறமா ஈஸியா எடுக்க வரும். இந்த டிஷ்ல வந்து நான் எனக்கு பிடிச்ச ஸ்பைசஸும் வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கேன். ஆனா உங்களுக்கு வந்து உப்பு கொஞ்சம் கூட வேணுமோ, இன்னும் கொஞ்சம் உரப்பா வேணுமோ, பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா காரப்பொடியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். உங்க டேஸ்டுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேன் இப்போ நல்லா ஹீட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட மிக்சர் pour it into the pan. Now in the pan in the mixture we will leave it for 2 minutes so that தண்ணி வந்து கொஞ்சம் அந்த கடலை மாவுக்குள்ள அப்சார்ப் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்து எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஐ திங்க் they make a very good combination. ஆனா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்க ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எனி இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், இல்லைன்னா zucchini, beans, peas, carrot also adds a little bit of sweetness. So உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது போட்டு ட்ரை பண்ணுங்க. So இந்த மிக்சரை நம்ம வந்து இப்ப கலர ஆரம்பிச்சிடுவோம். As you can see already the தண்ணி has started to incorporate into the கடலை மாவு. And இப்ப நம்ம வந்து இதை ஸ்டர் பண்ணிட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு. ஆக்சுவலா இந்த டிஷ் வந்து நான் முதல்ல ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் பண்ணேன். ஆனா இந்த டிஷ் வந்து நான் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா வந்ததுன்னு ஸோ ஐ தாட் உங்களோடய இந்த டிஷ் ஷேர் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த டிஷ்ஷை பித்தோல் கட்லி, ஆக்சுவலி மகாராஷ்டிரால இட் இஸ் ஆல்சோ கால்ட் கோத்மீர் வடி. நம்ம முதல் தடவை இந்தியால பாம்பேல இருக்கும்போது ட்ரை பண்ண டிஷ். என் அம்மா வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ அம்மா வந்து காலேஜ்க்கு போயிட்டு ஆத்துக்கு வரும்போது வாரம் நம்ம ஆத்துக்கு 2 ஷாப் தள்ளி ஒரு ஷாப் கேமின்னு இருந்தது. அந்த கடையில இருந்து கண்டிப்பா இந்த ஸ்நாக் வந்து வாங்கி தருவாங்க. So it has a lot of good memories attached to it.
As you can see, the kadla mav is really absorbing the water. So இதை கலரிண்டே இருக்கும். ஆக்சுவலா இந்த ரெசிபிக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம வந்து கடலை மாவு நல்லா குக் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆல்ரெடி விட்டுருக்கோம். ஆல்சோ பேன்ல வந்து இது ஸ்டிக் ஆகாது, ஏன்னா நம்ம நான் ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிருக்கோம். ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்ததுனால நீங்க வந்து கண்டிப்பா கான்ஸ்டன்டா கலரிண்டே இருங்க, so that everywhere cooks evenly. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா. As you keep mixing, நீங்க நோட்டீஸ் பண்ணவே இந்த மிக்சர் வந்து நல்லா திக் ஆயிட்டே வரும். At that point, கொஞ்ச நேரத்துக்கு நீங்க குக் பண்ணி வேணும், because we want to be sure அந்த பேசன் வந்து ஃபுல்லா குக் பண்ணிருக்கு. ஓகே, சோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அண்ட் நம்ம வெச்ச கிரீஸ் பிளேட்ல இந்த மிக்ஸ்சரை we will empty it. நீங்க வந்து இந்த மிக்சரை நல்லா பிளேட்ல ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. டோன்ட் வரி, இது பிளேட்ல இருந்து ஒட்டாம வெளியில வந்துடும். உங்களுக்கு வந்து மேல ரொம்ப அழகா நீட்டா பிளாட்டா வேணும்னா நீங்க வந்து ஒரு பிளாட் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஸ்மூதன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரத்தை வச்சுங்க அந்த பேஸை கொஞ்சம் ப்ரீஸ் பண்ணி ஃபிளாட்டன் பண்ணிக்கலாம். எனக்கு ஐ எம் நாட் சோ ஃபர்ஸ்ட் அபவுட் இட், எனக்கு இந்த டெக்ஸ்டரும் ரொம்ப பிடிக்கும். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோனே ப்ளீஸ் செட் இட் அசைட். ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு லெட் இட் ட்ரை. இது ஆறினோடனே நம்ம வந்து இதுல நல்லா ஸ்கொயர் பீஸஸை கட் பண்ணி பேன் ஃப்ரை பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், அண்ட் நம்ம அந்த பேட்சை பேன் ஃப்ரை பண்ணிடுவோம். அண்ட் இது நம்ம ஏன் பண்றோம்னா so that the outside வந்து நல்லா crispy ஆகும். நம்ம இது pan fry பண்ண போறோம். outside வந்து will have a beautiful golden brown color. நல்லா crispy ஆ இருக்கும், and உள்ள நல்லா soft ஆ இருக்கும் சாப்பிடுறதுக்கு. சோ இதுல நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் போடுவோம். And we will let the pan heat. And during that time நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸ் எல்லாம் அழகா it will come out of the plate. Like so. pan வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோனே இந்த பீசஸை வந்து நீங்க பேன்லயே போட்டுக்கோங்க. Keep the pan on a medium to high heat. நான் வந்து இப்ப மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். இது நல்லா ஒரு சைடுல குக் ஆனோனே you can turn it over, and இன்னொரு சைடுல கொஞ்சம் எண்ணெய் போட்டு you can pan fry. Actually நான் வந்து லாக்டவுன்ல இருந்துதான் I have learned how to cook, and I have found my love for cooking. அம்மா வந்து இந்தியால இருக்கிறதுனால I have had the opportunity to experiment with food, and I have found some dishes that I really like. So இந்த பாக்கெட் நீங்களும் நிறைய ட்ரை பண்ணுங்க. So இது கொஞ்சம் குக் ஆயிட்டு இருக்கு. In the meantime I will show you இன்னொரு ப்ரிப்பேர் பண்ண batch. இது வந்து நம்ம குக் பண்ண சைடு வந்து has become nice and golden brown, and it's nice and crispy, and உள்ள is be very soft. So நீங்க வந்து இந்த dish you can have it with afternoon tea,
Illana, you can have it with some green chutney, or you can even have it as a breakfast substitute. As you can see, nanna crispy golden brown color is coming. So in the dish pani, I have been able to try some very new dishes that I really love to cook. So நீங்களும் இந்த dish சமைத்து பாருங்க, சுவைத்து பாருங்க, and definitely உங்களோட feedback எனக்கு அனுப்புங்க. I would be so happy to hear it. Thank you so much. Namaskar. Thanks, Madhu. Fantastic. Looks very appetizing, and there's been very, very nice comments. You can scroll, take time off, and look at the comments. They've been really impressed by your, the Tamil and as well as the style of presenting it as well. So thank you very much. Appreciate your time. Do you want to do a quick recap of the key ingredients? So do you want me to recap it, Balaji uncle? Yeah, if you can, just the key ones. Yeah, so the key ingredients that I have used for this dish are gram flour or besan flour, capsicum, cabbage, takkali, inji and pachamolaga, uppu, coriander, manjapudi, karapudi, jeera seeds, and பெருங்காயம். ஆனா உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இந்த ingredients கொஞ்சம் மாத்திக்கலாம். The dish should still work. Make sure measuring cup வந்து you keep it consistent throughout all your ingredients. Thank you, Madhu. Appreciate it. And we now move on to the next person, Harini, and a quick introduction about her. She is a master student at LSE studying global media and communication. She hails from Ahmedabad. In her spare time, she likes to attend K-pop dance. I hope she's not going to dance and cook, paint with watercolors, and experiment with different cuisines. She's going to present a dish from Gujarat. Over to you, Harini. Hello everyone. இப்போ நன்னா மது பண்ணது ஒரு சேவரி டிஷ் நன்னா பிட்டோர் கட்லின்னு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ நீங்க எல்லாரும் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் a good breakfast dish actually and very nice to have as a snack. குழந்தைகளுக்கும் டிஃபன் பாக்ஸ்ல இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போ பண்றது ஒரு ஸ்வீட் டிஷ். ஏன்னா சேவரி சாப்பிட்டப்பறம் கொஞ்சம் வாய்க்கு கொஞ்சம் ஸ்வீட் கேட்கும். அண்ட் இப்போ பண்றது குஜராத்ல இருந்து சுக்கடின்னு ஒரு டிஷ் இருக்கு. It's a traditional dish. It's very simple. நிறைய ingredients இதுல யூஸ் அவ்வளோ இல்லை. ஸோ என் மாதிரி காலேஜ் போறவாள் என்ன பிஸியா இருக்கிறவாளுக்கு வந்து இது பண்றதுக்கு ஜாஸ்தி டைம் எடுக்காதும் என்ன அவ்வளோ இன்கிரீடியன்ஸும் எடுத்து வர வேண்டாம். வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இன்கிரீடியன்ஸோட குவிக் ஓவர்வியூ தந்துடுறேன். ஒரு கப் நெய் ரூம் டெம்பரேச்சர்லயே எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி மெல்ட்லாம் பண்ண வேண்டாம், அது தானே நம்ம கேஸ்ல பண்ணிடுவோம். 1.5 கப் கோதுமை மாவு அண்ட் 1 கப் வெல்லம். வெல்லத்தை நீங்க வந்து கொஞ்சம் சின்ன பீஸாவே கட் பண்ணி வச்சா அது ஈஸியா டிசால்வ் ஆகும். உங்கள்கிட்ட வீட்டுல அவ்வளவு வெல்லம் பீஸா இல்ல, வெறும் பவுடர் ஜாகரி இருந்தாலும் பரவாயில்லை, அதுவும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் சாஃப்ரன் அண்ட் கொஞ்சம் கார்டமம் பவுடர். ஒரு டீப்பான கொஞ்சம் பேன் எடுத்துட்டா பெட்டர். நீங்க பிளாட்டாவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், பட் மிக்ஸ் பண்றதுக்கு டீப்பான இருக்கிற பேன் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் ஒரு சின்ன பிளேட் வந்து நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் கிரீஸ் பண்றதுக்கு வச்சுக்கோங்க இந்த சைட்ல. ஸோ தட் எண்ட்ல வந்து நம்ம போடும்போது இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். நீங்க போய் பண்ணி வச்சது இல்லை, இட் வில் பி ஈஸி. ஏன்னா இந்த டிஷ் பண்ற போது நீங்க கான்ஸ்டன்டா ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதான் ஒரு இது. இட்ஸ் வெரி குவிக் அண்ட் ஈஸி டிஷ், பட் இட் ரிக்வயர்ஸ் யூ டு பே அட்டென்ஷன் ஆன் திஸ் ஆல் டைம். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து டிபிக்கலா இதை வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல பண்றேன்னா கொஞ்சம் 7ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. ஜாஸ்தி ஹை ஹீட் வைக்க வேண்டாம், ஏன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சீக்கிரமாவே நெய் அண்ட் ஃபிளார் வந்து ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பர்ன்டான டேஸ்ட் வரும். அதுக்கு நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் இருக்கணும். இப்போ முதல்ல we will take our 1 cup ghee and put it into the pan.
அண்ட் இது கொஞ்சம் நன்னா லிக்விட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தேங்க்ஸ் மது. இந்த பாட்டிலாம் வளரும் போது சொல்லுவா நிறைய வெல்லம் சாப்பிட்டா நெய் சாப்பிட்டா வளர்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது நான் அஹமதாபாத்ல இருக்கும் போதே நிறைய சாப்பிட்டு பழகிருக்கேன். என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாமும் இதை பாப்புலரா டிஃபன் பாக்ஸ்ல ஒரு பீஸ் அட்லீஸ்ட் எடுத்துன்னு வருவா. ஸோ அவளை பார்த்து பார்த்து எனக்கும் இந்த ஸ்வீட் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல போடுற நம்ம கார்டமம் பவுடர் வந்து டிபிக்கலா நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்ல நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கார்டமம் பவுடர் இஸ் டிபிக்கல் இன்கிரீடியன்ட். ஆனா சில பேருக்கு வந்து கார்டமம் பவுடரோ சாஃப்ரனோ அவ்வளவு பிடிக்கலன்னு அது எல்லாமே இந்த டிஷ்ஷை பண்ணலாம். மெயின் இன்கிரீடியன்ட் வெறும் 3 தான், வெல்லம், கோதுமை மாவு அண்ட் நெய். இப்போ we will take a pinch of saffron. And இப்போ கொஞ்சம் cardamom powder போட்டுடலாம். But we will wait for the ghee to heat a bit more. இப்போ நீங்க பார்க்க முடியும் நெய் ஃபுல்லா மெல்ட் ஆயிருக்கு. We will put the cardamom powder. cardamom powder 1 டீஸ்பூன் போட்டா போதும். உங்களுக்கு ஜாஸ்தி cardamom powder டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாவும் போடலாம். பட் அது ரொம்ப ஓவர் பவரிங்கா ஆகக்கூடாது. ஸோ 1 டீஸ்பூன் இஸ் குட் enough. அண்ட் ஸ்விஃப்டா கலரிந்து இருக்கும். இந்த டிஷ்ல என்ன அந்த இன்கிரீடியன்ஸோட ப்ரொபோர்ஷன் ஹேவ் டு பி வெரி கரெக்ட். ஏன்னா நீங்க ஜாஸ்தி நெய் போட்டா அது கொஞ்சம் பிரிட்டிலா வந்துடும், ஜாஸ்தி ஃபிளார் போட்டா வாய்க்கு ரொம்ப ஈஷும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு அந்த 1:1.5:1 ரேஷியோ மெயின்டைன் பண்ணா பெட்டர். நீங்க எந்த குஜராத்தி ஹோம்ல போனாலும் இந்த டிஷ் ஒரு கிளாசிக்கா இருக்கும். அவ வீட்டுல ஒரு டப்பா அட்லீஸ்ட் இதை வச்சுப்பா. இப்போ நெய் நல்லா ஹீட் ஆயிடுது. ஸோ we will start by adding the 1/2 cup flour. And swiftly keep stirring. லம்ப்ஸ்லாம் அவ்வளவு ஃபார்ம் ஆகக்கூடாது. நெய் வாசனை ஃபுல்லா இப்போ வீட்டுல நல்லா வரும். வீட்டுல யார் வந்தாலும் ஆஹா பட்சணமா தான் இல்லை ஸ்வீட்டா. இப்போ we will put our other flour. நீங்க இப்போ மிக்ஸ் பண்ணும்போது you will feel கொஞ்சம் ஸ்லக்கிஷா இருக்கு, ரொம்ப ஈஷிந்து இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, அது ஸ்லோவா it will also turn into more thin and runny paste. ஸ்விஃப்டா ஸ்டர் பண்ணிட்டே இருங்கோ. அண்ட் இப்போ கலர் நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க, கலர் எப்படி பெயிண்ட் இருக்குன்னு. யூ கேன் see இது கொஞ்சம் டார்க் ஆகும். அண்ட் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். வாசனை வருதா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மதுரை மாக்கு நம்ம ஆல்ரெடி 3 வாட்டி பண்ணிருக்கேன் முன்னாடி. அவளுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். சில குழந்தைகளுக்குலாம் சில பேருக்குலாம் எனக்கே பாலோட ஜாஸ்தி ஸ்வீட் அவ்வளவு பிடிக்காது. ஸோ திஸ் இஸ் a good substitute பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். என் குழந்தைகளுக்கு யாருக்கெல்லாம் பால் பிடிக்காதோ அவளுக்கும் இது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நீங்க பார்க்கலாம் முன்னாடில இருந்தே இட்ஸ் பிகம் குவைட் லூஸ் அண்ட் runny. அண்ட் நெய் இப்போ வந்து மெல்ட் ஆக ஆக ஃபிளாரோட பைண்ட் ஆக ஆக it will become much more light and airy also. நான் யூஸ் பண்றது நான்ஸ்டிக் பேன் இப்போ, and I prefer that. So உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்தா it's preferable. But நெய் நிறைய போடுறதுனால you don't have to worry too much about it sticking also. இப்போ இந்த ஃபிளாரோட வாசனை என்னன்னா டோஸ்டடா வரணும். என்னன்னா இப்போ லைட் அண்ட் ஏரியா இருக்கு.
ஃப்ளஃபியா இருக்கும். ஸோ நீங்க ஸ்டர் பண்றது போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி போடும் போது கை நல்லா அப்படியே நிறைய அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும். ஆனா இப்போ நல்லா லைட்டா ஏரியா ஃப்ளஃபியா. ரொம்ப ஹை ஹீட்ல வச்சாலும் இது ஃபிளார் ஈஸியா பர்ன் ஆகும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். அது கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு தான் ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சா. இந்த வெள்ளத்தோட என்ன ஸ்பெஷல், இந்த டிஷ்ஷோட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, குஜராத்ல ஒரு ஜெயின் டெம்பிள் மாவடியில இருக்கு. அங்க வந்து அங்க இருக்கிற பகவானுக்கு வந்து இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். சோ நிறைய பேர் வந்து தானோட வீட்ல இருந்து இந்த ஸ்வீட்டை பண்ணி அங்க பிரசாதமா கொடுப்பா. அந்த கோவிலும் அங்க பண்ற சுக்குடி வந்து பாக்கி எல்லாரும் யாரெல்லாம் வராலோ அவளுக்கு கொடுக்கறது. ஆனா அந்த கோவில்ல இருந்து வெளில இந்த ஸ்வீட்டை எடுத்துன்னு போக முடியாது. அங்கேயே உட்காந்துதான் சாப்பிடணும். அதுக்காகவே நிறைய பேர் அங்க போய் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு. Actually, நான் பண்ண டிஷ்ஷும் it is suitable for Jain food. Oh, it has become nice and runny. Now we will turn off the stove. வெல்ல போடும்போது கேஸ் ஆனா இருக்க கூடாது. அந்த ரொம்ப ஹீட்டா இருந்தா வெல்லம் வந்து ஃபர்ஸ்ட் இன் கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். அது நம்ம அவாய்ட் பண்ணணும். சைட்லயே நான் நல்லா நீட்டா எடுத்துருங்கோ. நம்ம இப்போ வெல்லமா ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் பீஸா போட்டா இட்ஸ் பெட்டர், சோ தட் கொஞ்சம் கிளம்ப் ஜாஸ்தி ஆகாது. ஸ்விஃப்டா ஸ்டர் பண்ணிட்டே இருங்கோ. நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க, நீங்க வெல்லம் எப்போ போடுறீங்களோ அப்போ இந்த மிக்சர் கொஞ்சம் திக்கா ஆயிண்டே போகும். ரொம்பவே குவிக்கா திக்கா ஆயிண்டே போகும். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா ரொம்ப ஸ்விஃப்டா இதை கலரிண்டே இருக்கணும். நீங்க இப்ப பார்க்க முடியும் வெல்லம் நல்லா பைண்ட் ஆயிருக்கு இந்த மிக்சரோட. அண்ட் ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி வரக்கூடாது. ஏன்னா வாயில அது ரொம்ப சூயா ஆயிடும். அண்ட் வி வாண்ட் டு அவாய்ட் தட். சுக்கடியோட டெக்ஸ்டர் வந்து வாயில போட்டாலே ஒரு மெல்ட் ஆகிற மாதிரி டெக்ஸ்டர் இருக்கு. அண்ட் இப்போ நம்ம இது குயிக்கா இந்த கிரீஸ் பண்ண பிளேட்ல எம்டி பண்ணிடுவோம். அண்ட் ஒரு ஸ்பாச்சுலா இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது டபரா இருந்தா அந்த டபராவோட அடியில கொஞ்சம் நெய் போட்டு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதோட டெக்ஸ்டர் கொஞ்சம் மேல ஷைனியா இருக்கணும். அண்ட் நீங்க எவ்வளவு ஃபிளாட்டா நீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்களோ அவ்வளோ கொஞ்சம் பிரிட்டிலா பிரேக்கபிளா வரும். ஸோ உங்களுக்கு இவ்வளோ டெக்ஸ்டர் எப்படி டெக்ஸ்டர் பிடிக்கிறதோ அப்படி நீங்க பண்ணலாம். என்னோட பாட்டியும் இந்த மாதிரி கொஞ்சம் சிமிலரா டிஷ் பண்ணுவா. ஆனா அதுல வந்து நம்ம கஞ்சி மாவை போட்டு பண்ணிட்டு கொஞ்சம் பால் மாதிரி உருட்டிட்டு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்காக தருவா. வெலை இருக்கிறதுனால இதுல பெனிஃபிட் வந்து வளர குழந்தைகளுக்கு இல்லைன்னு யாராவது ஸ்கூல்ல ஜாஸ்தி வேலை ஜாஸ்தி பண்றாங்கன்னா அவளுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் டே டு டேல. ஸோ அம்மாக்களுக்கும் கவலை கிடையாது. அண்ட் இப்படி ஃபிளாட்டா கொஞ்சம் நல்லா நீட்டா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இது பண்ணின அப்புறம் கொஞ்சம் 2-3 நிமிஷம் கூல் பண்றதுக்காக வச்சிடணும். ஆனா ஜாஸ்தி கூல் பண்ணி கட் பண்ணக்கூடாது. நீங்க கொஞ்சம் ரிலேட்டிவ்லி வார்மா இருக்கும் போதே கட் பண்ணிடணும். அண்ட் அது ஃபுல்லா கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பீசஸை செப்பரேட் பண்ணிடலாம். அது ரொம்ப ஜாஸ்தி நேரம் ட்ரை பண்ணி வச்சுட்டு கட் பண்ணிடுங்க, கொஞ்சம் பிரிட்டிலா இருக்கும், பீசஸ் ரொம்ப ஈஸியா உடஞ்சு போயிடும். அண்ட் அது நம்ம அவாய்ட் பண்ணணும். இது உங்களோட சுக்கடி ரெடி. நான் நேற்றுக்கே ஒரு பேட்ச் பண்ணேன். ஸோ நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். அண்ட் இது மாதிரி ஃபைனல் ப்ராடக்ட். இது நான் பண்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அம்மா அப்பா அது ஃப்ரீக்வெண்டா பண்ணுவா, வீட்டுல பாட்டியும் நல்லா பண்ணியிருக்கா. அண்ட் இது ஈஸியா இருக்கு. காலேஜ்ல இருக்கும் போது வீட்ல இருந்து கொஞ்சம் வெளியில இருக்கும் போது இது ஈஸியா பண்றது,
கொஞ்சம் வீட்டோட கொஞ்சம் டேஸ்ட் மாதிரி வரா மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் ஏதாவது எமர்ஜென்சில ஸ்வீட் கேக்கரா இருந்தா இது பெஸ்ட் ஸ்நாக் டு மேக். As you can see, rendu perum university students, so cooking method is also the same. Ingredients are slightly different, and நம்ம use பண்ற utensils and all is all the same. அண்ட் we hope நீங்க இது வீட்ல பண்ணிட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி சமைத்து பாருங்க, வைத்து பாருங்க. Thank you, Harini. You're absolutely fantastic. It looks like you made a starter and a sweet dish, and I'm hoping the rest of the ownership for making the main is up to Soumya to prepare that. Or you're going to do that. நெய் காய்ச்சினா நான் தான் நெய் காய்ச்சினேன். Okay. So, Harini, could you do a recap again for your main ingredients to make them? குடியில வந்து மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் மூணே main ingredients. கோதுமா which is 1.5 cups, நெய் which is 1 cup, and வெல்லம் கொஞ்சம் பீஸா கட் பண்ணி 1 cup. உங்கள்ட்ட வீட்ல வெல்லம் இல்லைன்னா you can also use powdered jaggery. ஆனா டெக்ஸ்டர்ல you might find a little bit of difference. And then உங்களுக்காக வாய்க்கு வந்து if you want some extra ingredients to add, you can add saffron and you can add cardamom powder. சில பேர் வந்து they also use sliced nuts, almonds and all to decorate on top of it. உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்குன்னா நீங்களும் அப்படி பண்ணலாம். ஆனா இது நம்ம கொஞ்சம் சிம்பிளா பண்ணிருக்கோம், but it tastes exactly how it is in Gujarat. So please do try it and enjoy. Thank you, both of you. Very professionally done, very calm and composed. Each step was eloquent and presented very nicely. I would like to thank both of you for coming in and presenting your dishes. Chitra, over to you. Yeah. Hi, Harini, and hi, Madhu. It was a delight. It was a delight to see both of you, and it was a very nice presentation, as Balaji had mentioned, and we all thoroughly enjoyed, and we were just smiling, and we were part of you. So it was like that. Okay, so on behalf of everyone, I thank both of you for doing this. But I have a few questions. What is the way we can reduce the ghee? In the நெய்யை வந்து கம்மி பண்ண முடியுமா? சுக்ரீல நெய் கம்மி பண்ணா டெக்ஸ்டர் கொஞ்சம் மாறி போயிடும். ஸோ அன்பார்ச்சுனேட்லி நெய் கம்மி பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனா இந்த நீங்க கொஞ்சம் வேணா ஜாகரி கொஞ்சம் கம்மி பண்ணி ட்ரை பண்ணலாம். பட் வெரி டிபெண்டன்ட் ஆன் த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் தி இன்கிரீடியன்ட்ஸ். ஸோ நீங்க வந்து நெய்யை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா யூ மைட் ஃபைண்ட் தட் உங்களோட சுக்ரி வந்து கொஞ்சம் சூயா ஆயிடும், மாவா ஈச்சும். அதுக்காக பட் moderation, only one piece a day, I don't think you should find any issues with the night. Okay. And very good for young children. Yeah, of course. So of course they say ney and vellam are really good for growth. Even for pregnant women, அது ரொம்ப குடுப்பா, ஏன்னா அது ரொம்ப strength குடுக்கும்னு சொல்லிட்டு. So those things are really good. But can we just substitute it with little milk? Half ney and half milk அந்த மாதிரி பண்ண முடியுமா? I haven't tried it personally. ஆனா எனக்கு தெரியும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் milk add பண்ணுவா to get the texture to be a bit more tasty in the mouth, with a bit more melt in the mouth kind of texture. So நீங்க try பண்ணி successful இருந்தா definitely let me know, so I can also try it out here. Yeah, but sure. My point of view, it's 1 cup ghee is essential just to maintain. Is better. Okay, good. And now to Madhu. See, you have நீ வந்து அந்த கடலை மாவு போட்டு பண்ணலாம் அது சொல்லியிருக்க இல்லையா? அந்த கடலை மாவு டெக்ஸ்டர் வந்து ரொம்ப சாஃப்டா அப்படி ஆகுமா? ஆர் நம்ம அதுல கொஞ்சோண்டு அந்த டெக்ஸ்டரை வந்து கொஞ்சம் what do you say, கொஞ்சம் கொரன்னு கொஞ்சம் to get that rough texture வேற ஏதாவது நம்ம போடணுமா? இல்லாட்ட this comes out really perfect? ஏன்னா நாங்க டேஸ்ட் பண்ணல அதை. So the texture of this is actually very nice and airy. Okay. There won't be any brittle or crunchy, or it'll be very smooth and nice to eat. Okay. உங்களுக்கு வேணும்னா, as I said, you can pan fry it if you want some more texture on the outside. Yeah. So இதுக்கு வந்து நம்ம அந்த சூஜி அந்த மாதிரி எல்லாம் போடுற அவசியம் கிடையாது. Is that what you சூஜி மாதிரி போடுற அவசியம்லாம் கிடையாது. ஆனா உங்களுக்கு வேணும்னா you can also add a little bit of அரிசி மாவு in it. அரிசி மாவு. Oh, okay. So like audience, you can unmute yourself
please. And yarkan edan questions lang kekanona, please come forward. You can ask Madhu and Harini. Oh, also in the dish is a very good breakfast substitute. Yenna kadla mav use panrola, and kadla mav has a very high protein content. So it is very good for eating in the morning. Of course, yes. And Nainiki panna batch has already separated from the pan, arada from the plate. Super. Yeah, that's really beautiful. Hello, Harini. Yes. நான் அண்ணா மாமி பேசுறேன். ஆமா. இந்த ரெண்டு பேருமே beautiful, ரொம்ப நல்லா பண்ணீங்க. Good presentation, everything. But some of the people I have seen, instead of using the whole ghee, half sunflower oil and half ghee mixing together. You can. I don't know how it is. I have seen that. The texture maintain பண்றதுக்கு you can try that. Traditional பண்ற நம்ம வழியில it is nice. Okay. Thank you. Harini and Madhu, very nice cooking. I'm coming there now. Please come. Yeah, Harini, Madhu, super. Really, really nice. We enjoyed. Super presentation. Okay. So, do we have any more questions to the young chefs? I can't wait to try now. Okay. Feedback anupungo. If there are any changes ninga pannalena adiyum anupungo. Sure. Kandipa. Audience ellarum unmute பண்ணிக்கோங்க. Yeah. So, on behalf of LSS, then shall we conclude the session? So, on behalf of LSS, we thank the participants. Sorry. Thank you. Yeah. Okay. Well done. Great work. Yeah. So on behalf of LSS, we thank the young participants and the audience for supporting the show. And so this budding chefs will come out with many more dishes, many creative dishes, which we will soon be enjoying. And thanks for a very good day. Have a good day. So we have the next session from South India Society by Dr. B.M. Hegde. It is at 11:30. Interested people can surely join. He is a very leading cardiologist. And so people do join, and let's get to hear some good health tips from him and what we should be doing. So that will be useful for everyone. And for LSS, we have also planned a young debate show. It will be more of young adult debate show, which will be between 15 years and 22 years who would be participating. The debate show will be in English, and that will be planned somewhere in July, mid-July. So we'll release all those dates to everyone. So the topic is going to be on the current topic, which is COVID. So we'll release all of those soon to everyone. So please encourage all your daughters and sons, and please register for that. Register the interest so that we'll be able to showcase them in this talent show. Okay, so thank you all so much. And this cookery show will go on every week, and we would like all of you to participate and support all the chefs. And we also learn from that. Thank you. Thank you very much.